வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 3 மாவு ஒரே மெஷர்மெண்ட்டில் வச்சு ரவா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த டேஸ்டியான சாஃப்டான ரவா தோசை ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம 3 மாவும் ஒரே அளவுள்ள மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுலே ரவை, மைதா, அரிசி மாவு 3மே எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் ரவையை எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாங்க. இப்போ மைதா அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு கூடவே அரிசி மாவும் போட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். தனித்தனியாகவே இருக்கட்டும், ரவை தனியாகவே இருக்கட்டுங்க. இப்போ கரைச்ச இந்த அரிசி மாவில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கரைச்சிட்டு மூடி வச்சிடலாங்க. காலையில் 6 மணிக்கு இது போல் கரைச்சி வச்சேங்க. 9 மணிக்கு தோசை சுட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஊறி நல்லா இருந்துச்சுங்க. மூடி வச்சிடலாம். நல்லா 9 மணிக்கு நல்லா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த 2 மாவையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். என்னோடய சேனலில் நான் ஏற்கனவே ரவா தோசை ரெசிபி போட்டிருக்கேங்க. அதில் நான் இந்த மைதா சேர்க்காம தோசை மாவு ஒரு கரண்டி சேர்த்து பண்ணியிருந்தேங்க. அந்த ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒன்றும் பாதியமாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பெருங்காயம் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிடலாங்க. இந்த பெருங்காயத்தூள் கரைச்சி வச்சுருந்த மாவில் போட்டுக்கலாங்க. கூடவே ஜீரகம், மிளகுத்தூள் இதையும் போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கலாம், நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் வதக்கிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு தாளிச்சிடலாங்க. கடுகு தாளித்ததும் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்மளுக்கு சைட் டிஷ்ஷு உடச்சக்கடலை ஒரு 1/2 கப், 4 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் உப்பு, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சட்னி அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு தோசை சுட ஆரம்பிச்சிடலாங்க. மேலே ஒரு நல்லா எண்ணெய் தடவிட்டு இது போல் மெலிசாக ஊற்றிடலாம். வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தெரித்து விட்ட மாதிரி ஊற்றிடலாங்க. இப்போ மேலே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இது நல்லா வேகணும். இப்போ ஓரெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு திருப்பி மடக்கி விட்டுடலாம். மடக்கிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா ரவா தோசையும் சுட்டுடலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த போல் வெளியிலேருந்து ஊற்றிடலாங்க. வெங்காயம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம்.
நல்லா 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும். முறுமுறுன்னா முன்ன பண்ண அந்த தோசை முறுமுறுன்னு இருக்கும். இது டேஸ்டியான இந்த ரவா தோசை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.